ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு 2023 வருடத்துல இந்தியா 5 முக்கியமான ஆயுதங்களை டெவலப் செய்ய போறாங்க. இந்தியா டெவலப் செய்ய உள்ள 5 ஆயுதங்களோட முக்கியத்துவம் என்ன, அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க, இந்த ஆயுதங்கள் இந்திய படையில் இணைவதன் மூலம் இந்திய படையின் வலிமை எப்படி அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு நாடு வல்லரசு அப்படிங்கிற நிலைக்கு உயரணும்னா அந்த நாடு அனைத்து துறைகள்லையும் சிறந்து விளங்கணும். தன்னுடைய முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்க கூடாது. பெரும்பாலான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதன் மூலம் பல நாடுகளின் நட்பை பெற முடியும். மற்ற நாடுகளுடனான நட்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவிற்கு உதவி செய்யும். அதனால சமீப காலமா இந்தியா உள்நாட்டு ஆயுத உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இந்த வீடியோல இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள 5 முக்கியமான ஆயுதங்கள் குறித்து பார்க்கலாம். நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் ஆயுதம் ALFA ஸ்வாமிங் லாய்டரிங் யூனிட். ஸ்வாமிங் லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படின்னா தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்வாமிங் லாய்டரிங் யூனிட்ல வெடிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய சென்சார்கள் டார்கெட்டை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து டார்கெட்டின் மீது மோதி தாக்குதல் நடத்தும். இதன் காரணமா தான் இந்த ட்ரோனை சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ALFA லாய்டரிங் யூனிட்ஸ் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் சிஸ்டத்துக்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 4 ALFA லாய்டரிங் யூனிட்ஸ் ஒரு கேரியர்ல இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கேரியர் மதர்ஷிப்பா செயல்படும் விமானத்தில இருந்து லான்ச் செய்யப்பட்டவுடன் டார்கெட்டை நோக்கி 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிளைட் செய்யும். டார்கெட்டுக்கு அருகில் வந்தவுடன் கேரியர் சிஸ்டத்திலிருந்து 4 லாய்டரிங் யூனிட்ஸ் பறந்து சென்று இலக்கை தாக்கும். ஒரு ALFA லாய்டரிங் யூனிட்ஸ் 25 கிலோகிராம் எடை கொண்டதாகவும் 1 முதல் 2 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்கும். ஒரு லாய்டரிங் யூனிட்ஸ்ல 5 முதல் 10 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருள் இருக்கும். இந்த ALFA லாய்டரிங் யூனிட் 100 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த ALFA லாய்டரிங் யூனிட்ஸ்னால சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ரடார் சிஸ்டங்கள், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் நகராத தரை இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ALFA லாய்டரிங் யூனிட்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோன்களால் தன்னிச்சையாகவே டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த ALFA லாய்டரிங் யூனிட்ஸ் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை தவிர இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற ஃபைட்டர் ஜெட்டுகளையும் இணைத்து பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார் விமானத்தினால 24 ALFA லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதுவே இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டான Su-30 MKI போர் விமானத்தினால 30 முதல் 40 ALFA லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ALFA லாய்டரிங் யூனிட்ஸ் இந்தியா US டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் ட்ரேட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இந்தியாவின் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி HAL, அமெரிக்காவின் US ஏர்ஃபோர்ஸ் ரிசர்ச் லெபார்டரி அப்படிங்கிற 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செய்றாங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல இது போன்ற ஸ்வாமிங் லாய்டரிங் யூனிட்ஸ் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. இதன் காரணமாக தான் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவில் டெவலப் செய்து அதிக அளவுல இந்திய படையில் இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்த ALFA லாய்டரிங் யூனிட்ஸோட விண்ட் டனல் டெஸ்டிங் மற்றும் இந்த ட்ரோன்ல பயன்படுத்தப்படும் இன்ஜினோட சோதனைகள் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால 2023 வருடத்திலே இந்த சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும். நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் ஆயுதம் நாக் MK2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். தற்போது இந்திய படையில் நாக் அப்படிங்கிற ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மிசைலோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த நாக் MK2 வெர்ஷன். நாக் ஆன்டி டேங்க் கைடட்
கைடட் மிசைல்ஸ் பிரத்யேகமா எதிரிகளின் டேங்குகளை தாக்கி அழிப்பதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் 43 கிலோகிராம் எடை கொண்டது. நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால 8 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த நாக் MK2 மிசைல்னால 828 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த மிசைல்கள் அதிக சக்தி கொண்ட ஆர்மர்களையும் துளைத்து கொண்டு தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. நாக் ஆன்டி டேங்க் மிசைல்ல ஹெலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் பார்ன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட சில தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாக் MK2 மிசைல அதிக அளவில் தயாரித்து இந்திய தரைப்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. வரும் கால யுத்த களங்கள்ல இந்த நாக் MK2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் அதிக அளவுல ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தப்படும். நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் ஆயுதம் ஜோராவர் லைட் வெயிட் டேங்க். இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட போது இரண்டு நாடுகளும் எல்லையில அதிக அளவுல ஆயுதங்களை டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இந்தியா தன்னுடைய மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் MK1 மற்றும் அர்ஜுன் MK2 டேங்குகளை டிப்ளாய் செஞ்சாங்க. இந்த டேங்குகளை எல்லைக்கு நகர்த்துவது மிகவும் கடினம். ஏன்னா இந்த டேங்குகள் 58 முதல் 60 டன் எடை கொண்டது. ஆனா சீனா டைப் 15 லைட் வெயிட் டேங்குகளை எல்லைக்கு நகர்த்தினாங்க. சீனா இந்த டேங்குகளை அதிவேகமா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்க. இந்தியா தன்னுடைய அர்ஜுன் டேங்குகளை டிப்ளாய் செய்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அர்ஜுன் டேங்குகளோட செயல்திறன்ல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இந்த டேங்குகள் சமவெளி மற்றும் பாலைவன பகுதியில மிக சிறப்பா செயல்படக்கூடியது. ஆனா லடாக், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த டேங்குகளை பயன்படுத்துவது கொஞ்சம் கடினம். இதனால சீனாவுக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜை முறியடிப்பதற்காக இந்தியா ஜோராவர் அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்க டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட லைட் வெயிட் டேங்க இந்தியா உருவாக்க போறாங்க. ஜோராவர் லைட் வெயிட் டேங்க DRDO மற்றும் L&T நிறுவனமும் இணைந்து டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த டேங்க L&T நிறுவனம் தயாரிக்க போறாங்க. ஜோராவர் லைட் வெயிட் டேங்க் 25 டன்னுக்கும் குறைவான எடை கொண்டது. இந்த டேங்கை இயக்குறதுக்கு 3 நபர்கள் தேவைப்படுவாங்க. ஜோராவர் லைட் வெயிட் டேங்க் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு இந்த டேங்க் ப்ராஜெக்ட் அதிவேகமா டெவலப் செய்யப்பட்டு வருது. 2023வது வருடத்தோட இறுதி கட்டத்துல இந்த டேங்கை இந்தியா ரோல் அவுட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. நம்மளோட பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் ஆயுதம் S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள். தற்போது இந்திய கடற்படையில INS அரிஹாந்த் அப்படிங்கிற 6000 டன் எடை கொண்ட ஒரே ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் பயன்பாட்டுல இருந்து வருது. INS அரிகாட் அப்படிங்கிற இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலும் 6000 டன் எடை கொண்டதுதான். இந்த INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-15 மற்றும் 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல பயன்படுத்த முடியும். ஆனா இந்தியா 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய K-5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களை INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல இணைத்து பயன்படுத்த முடியாது. 5000 முதல் 6000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்துவதற்காக இந்தியா உருவாக்கி வரும் நீர்மூழ்கி கப்பல் தான் S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல் 7000 டன் எடை கொண்டது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு CLWR B1 பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த ரியாக்டர்னால 83 மெகாவாட் பவரை ஜெனரேட் செய்ய முடியும். S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே கடலோட மேல் பரப்புல 22 முதல் 28 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிகபட்சமா கடலுக்கு அடியில் 300 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்னால 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தாக்குதல்
தாக்குதல் வரம்பு கொண்ட 8 K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று குறைவான சக்தி கொண்ட K15 மற்றும் K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்த முடியும். இந்த 2 நீர்மூழ்கி கப்பலோட வேலைகளும் அதிவேகமா நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் 2023 வருடத்தோட இறுதிக்குள் இந்திய படையில் இணைக்கப்படும். நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் ஆயுதம் தேஜஸ் MK2 ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்தியா முதல்ல உருவாக்கி இந்திய படையில் இணைச்சிருக்க தேஜஸ் MK1 மற்றும் MK1A விமானம் ஒரு லைட் வெயிட் ஃபைட்டர் ஜெட். ஆனா தேஜஸ் MK2 விமானத்தை இந்தியா ஒரு மீடியம் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் MK2 போர் விமானத்தை பயன்படுத்தி 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 INS-6 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வரும் காலத்துல இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 2400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 மற்றும் ஜாகுவார் விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்திய விமானப்படை 10 ஸ்குவாட்ரான் தேஜஸ் MK2 விமானங்களை இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 56,758 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல அஸ்த்ரா, மைகா, மிட்டியார், ஆஸ்ராம் போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களும், பிரம்மோஸ் NG, ஸ்டார்ம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும், ருத்ரம் சீரியஸ் ஆஃப் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லேசர் கைடட் பாம், லாய்டரிங் யூனிட்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட வேலைகளும் அதிவேகமா நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விமானத்தை 2023 வருடத்தோட இறுதி கட்டத்துல ரோல் அவுட் செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானம் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சர் விமானமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.